இவர் இரா இளங்குமரனார் அவர்கள் மாநாட்டு தொடக்க உரையாற்றுவார்கள். ஈன்ற ஒருத்தியும் தமிழ்நாடும் பேசும் மொழியும் தாய் தாய் தாயே. தமிழ்ச்செந்தல் திருவிக கூறியது. இது தமிழ்மணியினுடைய அரங்கம். மணியோடு அரசை சேருங்கள். மணியரசனார் கூட்டியிருக்கிறார். அவரை மதுரை வாழ் மக்கள் மட்டுமில்லை, தமிழ் கூறு உலகமெல்லாம் பாராட்டத்தக்கது என்ற நிலையில் இந்த பொன்னாடையை அவருக்கு போர்த்துகிறேன். நான் மதுரைக்காரன் வாங்க. அவர்கள் வேடிக்கைக்கு வந்தவர்கள் இல்லை, வெட்டித்தனமாக வந்தவர்கள் இல்லை, ஏய்ப்புக்காக வந்தவர்கள் அல்லர், ஏமாற்றுக்காக வந்தவர்கள் அல்லர், கொள்ளைக்காக வந்தவர்கள் அல்லர், கொள்கைக்காக வந்தவர்கள். வந்திருப்பவர்கள் அனைவரும் கொள்கையை நோக்கி வந்தவர்கள். தமிழ் உலகம் இங்கே கூடியிருக்கிறது. இந்த இடம் பறை அறைந்த இடம், தமுக்கம். இங்கே மொழிப்பறை அறைகிறது. இன்று வேறொரு எண்ணம் இல்லாமல், அரியணை ஏற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், இந்த மண் காக்கப்பட வேண்டும், இந்த இனம் காக்கப்பட வேண்டும், இந்த மொழி காக்கப்பட வேண்டும். இந்த மூன்றும் எங்களுக்கு தேவை. அந்த எண்ணத்திலே தான் கூடியிருக்கிறோம். நீங்கள் எண்ணி பாருங்கள். நான் போகிறேன் ஒரு இடத்திற்கு. ஒருவர் கத்தியோடு வருகிறார். என்னை பார்த்து உன் பையில் இருப்பதை எடு என்கிறார். நான் மறுத்தால் கொலை பண்ணுவார். மறுத்தால் கொலை பண்ணுவது மட்டுமில்லை, பையில் இருப்பதையும் எடுத்துக்கொள்வார். நான் நினைப்பேன், பையில் இருப்பதை கொடுத்தாவது என் உயிரை காக்க வேண்டும் என்று நினைப்பேன். நான் 10,000 சொன்னேன், 1 கோடியாக இருக்கட்டும். கழுத்திலே, காதிலே, கையிலே, இடையிலே அணிகலன்கள் மாற்றி இருக்கட்டும். அத்தனையும் கலற்றி என்றால் கலற்றி வைப்பாரே ஒழிய உயிரை தர மாட்டார். உயிர் அவ்வளவு உயர்ந்தது, எளியதில்லை. உயிர் அவ்வளவு உயர்ந்தது. 90 வயதானாலும் 100 வயதானாலும் போகிறீரா என்று கேட்டால், நீர் வெளியே போகிறீரா என்று கேட்பார். ஏனென்றால் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. வாழ்வையே தந்த பெருமக்கள். பன்னிருவருடைய படம் இங்கே இருக்கிறது. ஆனால் இறந்தவர்கள் 12 தானா என்றால், 65 மட்டும் இறந்தவர்கள் இன்னும் 70 பேர் இருக்கிறார்கள். 70 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பெயர் அறியவில்லை, ஊர் அறியவில்லை.
சிறைச்சாலைக்குள்ளே ஆண்கள் மட்டும் புகவில்லை, பெண்கள் புகுந்தார்கள். 70 பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். 23 குழந்தைகளோடு போனார்கள். இதெல்லாம் நடந்தது இந்த மண்ணிலே. தமிழன் ஆள்கிறான் என்ற நிலையில் இருந்த போது ஏற்பட்டதுதான் இது. தமிழாட்சி என்றால் என்ன இருக்க வேண்டும்? தமிழை காப்பதாக இருக்க வேண்டும். தமிழை காக்காமல் தமிழை அழிக்கின்ற அரசு வரும்போது கட்டாயம் தமிழனாக இருந்தாலும் சரி, அயலனாக இருந்தாலும் சரி, அவன் பகையே. அன்புக்குரியவர்களே, நான் நினைத்து பார்க்கிறேன், 26 ஜனவரி 26 துக்க நாள் என்றார். அது துக்க நாளா? எத்தனை பேர் ஈகம் செய்த நாள். எங்களுக்கு குடியரசு வேண்டும், குடிக்கிற அரசு இல்லை. குடியை கெடுக்கும் அரசு இல்லை. நாங்கள் உரிமையோடு உலாவ வேண்டும். இது தோல் தோல். இதுதான் முதலாவது பிறந்தது. இந்த பைக்குள் தான் மற்ற உறுப்புகள் எல்லாம் உண்டாயின. இந்த தோல் மட்டுமில்லை, இதற்கு இன்னொரு பெயர் மெய். இது பொய் இல்லை, இது மெய். வள்ளுவர் நம் முன் இல்லை, வள்ளலார் நம் முன் இல்லை. ஆனால் அவர்களுடைய மெய் இருக்கிறது, நூலாக இருக்கிறது, படமாக சிலையாக இருக்கிறது. மெய்மைப்படுத்துவது இந்த மெய்தான். இது இன்னொரு பெயரால் அழைக்கப்படும் மேல். நீ கீழே இருப்பவன் இல்லை, நீ மேலுக்குரியவன். மேல் மட்டுமில்லை, மேனி. நீ மண் இல்லை, நீ மரம் இல்லை, நீ புழு இல்லை, பூச்சி இல்லை. உரிமையோடு பிறக்க வேண்டும் என்பதனால்தான் இதற்கு தோல் என்பதே பெயர். உரிமை, உரி என்பது பெயர். வாழைப்பழத்தோல் உரிக்கிறோமா? நிலக்கடலை உரிக்கிறோமா? உரி என்பது என்ன? தோல். பிறக்கும் போதே உரிமையோடு பிறந்த நாம் நம்முடைய மொழி அடிமைப்பட, நம்முடைய இனம் அடிப்படைப்பட ஏற்பட்ட கொடுமை இருக்கிறது அல்லவா? ஒரு செய்தியை இங்கே கட்டாயம் நான் நினைவுபடுத்த வேண்டும். விருதுநகர் தெரியும். விருதுநகரிலே ஒரு பெரியவர் 76 நாள்கள் உண்ணாநோன்பு இருந்தார். அவர் வீட்டுக்காக இல்லை, அவர் பேராயத்தை சேர்ந்தவர், காங்கிரஸை சேர்ந்தவர், பேராயத்தை சேர்ந்தவர். உண்ணாமல், கொள்ளாமல், பருகாமல் கிடந்த கிடப்பிலே கிடந்து உயிரை நீத்தார். எதற்காக? உங்கள் அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாடு என்று பெயர் வை. அந்த சங்கர்லிங்கனாரை நான் நினைக்கிறேன். அவர் ஈகி இல்லையா ஐயா? அவர் உண்டு இல்லையா? தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு மறுத்தது எது? தேசியம். தேசியம்தான் மறுத்தது.
அவரை சாவடித்தது. ஈழத்திலே உண்ணா நோன்பு இறந்த பெரியவனை நினைத்து பாருங்கள். ராஜபக்சே நடந்ததற்கும் இங்கே நடந்ததற்கும் என்ன வேறுபாடு? அரசு தானே சாவடித்தது. ஆந்திரம் பிரிந்தது, கர்நாடகம் பிரிந்தது, கேரளம் பிரிந்தது. இது தமிழ்நாடு, பெயர்வை. அவர் கேட்டது இதுதானே. அதை கொடுக்க முடியாது. உதகையிலே தமிழ் வீடு தந்தார். அந்நாள் ஆட்சியில் இருந்த தமிழர் தமிழ் வீடு தந்தார். தமிழ் வீடு நானே வைக்கலாம். என் வீடு தமிழ் வீடு தான். உங்கள் வீடு அத்தனையும் தமிழ் வீடு தான். கேட்டது தமிழ்நாடு பெயர். ஆந்திர பல்கலைக்கழகம், ஆந்திர நீதிமன்றம் இங்கே சென்னை தான். சென்னை மாநகராட்சி தான். அது இருக்கட்டும். தமிழ்நாடு முறைமன்றம் ஆயிருக்க வேண்டும் அல்லவா? தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ஆயிருக்க வேண்டும் அல்லவா? ஏன் ஆகவில்லை? நீங்கள் கேட்பதென்ன, நாங்கள் தருவதென்ன? கேட்டதை கொடுப்பதற்கு நீங்கள் ஆணையிடும் உரிமை உடையவர்களா? சித்தூரை இழந்தோம். 2381 பாடல்கள் சங்க இலக்கியம். 473 புலவர்கள் பாடியது. 26 இடங்களிலே மொழி பெயர் தேயம். வேங்கடத்து உம்பர். வேங்கடமலைக்கு அப்பால் தான் வேற்றுமொழி பேசுகின்ற இடம். 26 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேங்கடம் நமக்குண்டா? 4000 பனுவல் அத்தனையும் மதில் சுவரில் பதித்திருந்தான். கர்நாடகத்தின் பூங்காவிலே தமிழ் எண், தமிழ் எழுத்து அத்தனையும் விக்டோரியா மகாராணியார் ஆட்சியேற்றதை அருமையான தமிழில் எழுதியிருந்தான். சுத்தியில் வைத்து உடைத்தான். வேங்கடம் இழந்தது மட்டுமில்லை, ஒரே ஒருவர் உலகத்துக்கெல்லாம் மெஞ்ஞானி என்று பெயர் பெற்றவர். அவர் ஊர் திருத்தணி பக்கம் இருந்தது. சர்வவல்லி ராதாகிருஷ்ணன். அந்த சர்வவல்லி இருந்ததற்காக திருத்தணியே ஆந்திரத்தோடு சேர வேண்டும் என்று சொன்னார் அவர். திருக்குறளை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் இதற்கு ஒப்பான நூல் உலகத்திலே இல்லை என்று சொன்ன ஒரே ஒரு அடிப்படைக்காக கப்பலில் ஆயிரக்கணக்கான ஸ்வைட்சருடைய நூல் வர கரையேறாமலே திருப்பி அனுப்பியவர் அவர். அவருடைய மொழிப்பற்று நமக்கு என்னானது? அவருடைய இனப்பற்று நமக்கு என்னானது? அவருடைய மண் பற்று நமக்கு என்னாயது? சித்தூர் போனது, திருத்தணி மட்டும் மங்களங்கிழார், மாப்போசி, கியாபி விஸ்வநாதம், திருவிகா, இப்படிப்பட்ட பெருமக்களால் திருத்தணி காக்கப்பட்டது. அரசூர், பழையூர், நம்முடைய பழையூர் அலசூர் அல்சூராக இருக்கிறது. குவளாலபுரம், குவளாலபுரம் தங்க வயல் கோலாராகி
எங்கே இருக்கிறது? கர்நாடகத்தோடு இருக்கிறது. தமிழர்கள் குடியிருக்கிறார்கள் என்பதற்காக பொற்சுரங்கத்தையே மூடிவிட்டான். 9600 அடி கீழே தோண்டினால் தென்வடலாக தங்கப்பாலம் 9 கிலோமீட்டருக்கு இருக்கிறது. 6700 அடி தோண்டினால் 2வது பாலம் இருக்கிறது. கணக்கிட்டு சொன்னான் ஆங்கிலேயன். அதை மூடினார்கள், அவர்களாக்கினார்கள். அலசூர் நம்மை சேர்ந்தது, குவளாலபுரம் அங்கு சேர்ந்தது. அங்கே இருந்தவன்தான் நன்னூல் ஆசிரியனாகிய பவணந்தி முனிவனுக்கு அந்த நூல் எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்தவன். அவன்தான் தமிழுக்கு 5 இலக்கணமும் எழுது என்று சொன்னான். அடுத்து வருகிறேன். சித்தூர் போனது, அரசூர் போனது, அப்பாலே என்ன போனது? மூணாறு யாருடையது? நாகர்கோவில் பகுதி எவ்வளவு போனது? இன்றைக்கு காவிரி சிக்கல் எதனால்? அடிப்படை என்ன? முல்லையாற்று சிக்கல் எதனால்? பாலாற்று சிக்கல் எதனால்? நாள் தவறாமல், ஐயா இன்னும் 10 மணி சொல்லி எடுக்கலாம். நாள் தவறாமல் சிறைப்பிடித்தல், படகை பறித்தல், உடலை உயிரி நீக்குதல் நடந்து கொண்டிருக்கிற கச்சத்தீவை இழந்தது எப்படி? வேறொருவன் மானத்தோடு ஒத்துக்கொள்வானா? அந்த மண்ணை விட்டு தருவானா? கட்டாயம் விட்டு தரமாட்டான். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எவனாட்சி மாறினாலும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். குமரிக்கண்டன் தான் தமிழனுடைய தோற்றம். முதல் தமிழன் தோன்றியது அங்கே. 7 நாடு இருந்தது அங்கே. வட வேங்கடம் என்றால் தென்குமரியும் மலைதான். இங்கே மலை, அங்கே மலை, குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. அவர்கள் 7 நாட்டினுடைய எச்சம்தான் ஈழ நாடு. 7 நாடு, அதனுடைய எச்சம்தான் ஈழம். அதிலே இருக்கக்கூடிய 7 பனை நாடுதான் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பகுதியை பார்த்து அங்கே பாண்டியன் தென்பகுதியை இழந்து அங்கே குடியிருந்தான். அதற்கு மணற்றி என்பது பெயர். அந்த ஊருக்கு பெயர் மணற்றி. மணலூர் என்றும் வழங்கப்பட்டது. பாண்டியர்கள் ஆட்சி நடத்திய இடம் அந்த இடம். கடற்கரை பகுதியிலே இருந்தால் அழிவு ஏற்படுகிறது. காவிரி பூம்பட்டினம் போயது, வஞ்சி மாநகரம் போயது, சேரன் துறைமுகம், தொண்டி போனது. உள்நாட்டிலே இருந்தால் அது அழியாது என்று கருதி இந்த மதுரைக்கு வந்தான் பாண்டியன். அது தமிழ் மண். புத்தன் காலடி வைப்பதற்கு முன்னதாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். நீ இங்கே வாழ்ந்தால்
எங்கள் குடும்பத்தை கெடுத்து விடுவாய் என்று அனுப்பப்பட்ட கொள்ளையன்தான் விஜயன். அவன்தான் முதலாவது ஆட்சி நடத்தினான் என்று கதை விடுகிறான். 17 லட்சம் ஆண்டுக்கு முன்னதாக அங்கே ராமர் பாலம் போட்டதாக புழுகுகிறான். நாம் சரிதான் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மணியரசனார் சரிதான் என்று கேட்கவில்லை. வள்ளுவன் பொற்றை எங்கே இருக்கிறது? பகருளி ஆற்றினுடைய நிலையை எங்கே வைத்திருக்கிறான்? சேரளத்திலே இருக்கிறது. நான் கேரளம் என்று சொல்லவில்லை, அதற்கு பெயர் சேரளம். ககரத்தை மாற்றி கேரளமாக்கினார்கள். சேரளத்தினுடைய எச்சம் ரா எடுத்தான், 4 எழுத்தை 3 எழுத்தாக்கினான். சேரளம் சேலமாயது. இன்றைக்கும் சேலம் இருக்கிறது. அங்கே இருந்த சமணர்கள் பக்கத்தே வந்தார்கள், நக்க சேலமாக்கினார்கள். அதிலிருந்து ஒரு பிரிவு பிரிந்தது, அது சின்ன சேலத்திற்கு வந்து சேர்ந்தது. சேரளம். மைசூரை நீங்கள் நினைத்து பாருங்கள். மைசூர் ஏமாற்றால் கொள்ளை போனது. 1000 பேர் வந்தாலும் ஒரே ஒருவன் எதிர்த்து நிற்கின்ற வீரன் எவனோ, வெள்ளம் போல் படை வந்தாலும் உள்ளம் நடுங்காது. அணை காப்பது போல, கல்லணை காப்பது போல காப்பவன் எவனோ அவனுக்கு எருமை மறவன் என்பது பெயர். எருமை மறவன் என்பது பெயர். அந்த எருமை மறவனுக்கு தந்த ஊர்தான் எருமையூர். எருமை என்பதை மகிஷமாக்கினார்கள், ஊராக்கினார்கள். மகிஷோ ஊர் மைசூராக இருக்கிறது. ஏழில் மலை சேரளத்திலே இருக்கிறது. ஏழில் மலை எழில் மலையாக்கினார்கள், எழில் மலையாக்கினார்கள், மூசிக பர்வதமாக்கினார்கள். இழந்தோம், இன்னும் இழக்க. வள்ளுவன் பொற்றையை நான் பார்த்திருக்கிறேன், பரளியாற்றை பார்த்திருக்கிறேன், அதங்கோட்டை பார்த்திருக்கிறேன், விளங்கோட்டை பார்த்திருக்கிறேன், பரளி ஆறுக்கும் போயிருக்கிறேன், வள்ளுவம் பொற்றைக்கும் போயிருக்கிறேன். நம் மண்ணை இழந்ததெல்லாம் தேசியத்தை பார்த்தவர்கள் விட்ட கேடு. 12 பேர் படம் போட்டிருக்கிறீர்கள். எரியால் மறைந்தவர்கள், நஞ்சுண்டு மறைந்தவர்கள், சிறை கோட்டத்தில் இறந்தவர்கள், துமிக்கியால் இறந்தவர்கள், அந்த எரியணையில் மீது அரியணை ஏறினார்கள், அதற்கு பின் வந்தவர்கள். 69 அண்ணா அருமையாக சொன்னார், ஒரே ஓராண்டில் 16 மொழிகளையும் நடுவண் அரசில் ஆட்சி மொழி ஆக்குவேன். நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், ராஜகோபாலாச்சாரியார் இல்லையானால் நமக்கு சென்னையே இருந்திருக்காது. சென்னையை ஆந்திரத்தோடு மதராஸ் மனதே என்று ஆக்க நீங்கள் அப்படி ஆக்கினால், நேருவுக்கு சொன்னது, நீங்கள் அப்படி ஆக்கினால் நான் பதவியில் இருக்க மாட்டேன். நல்லது செய்தால் யார் செய்தாலும் சரி ஏற்று போட்டுவோம், அல்லது செய்தால் யார் செய்தாலும் சரி அவர் கேடர் தான்.
எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கே தமிழ், எதிலே தமிழ் என்று ஆக்கியவர்கள் யார்? நாடு முழுதும் அம்மா 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 என்று சொல்ல வேண்டும். ஆனால் பள்ளிக்கூடத்திலே போகின்ற மழலை வாய் அம்மா என்று சொல்லக்கூடாது. என்ன கொடுமை! பெற்ற தாயை அம்மா என்று அடையாற்றிலே ஒரு குழந்தை கீழே விழும்போது, மாடி ஏறும்போது கீழே தவறி விழும்போது அம்மா என்று சொன்னதனால் 11 மணிக்கு மண்டிக்கால் இட்டு பள்ளி வளாகத்தை மும்முறை சுற்ற வைத்தார்கள். தலைநகர் ஆட்சியிலே 102 பேர் உண்ணா நோன்பு இருந்தோம். சான்றோர் பேரவை சார்பில் நம்முடைய அருணாச்சலனார் அவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்தது சான்றோர் பேரவை. 102 பேரில் 2 பேர் சாவும் நிலையை அடைந்தார்கள். இவர்கள் செத்தால் நம்முடைய ஆட்சி செத்து போகும். அதனால் ஏய்த்தார்கள், மேய்த்தார்கள், ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழுவிலேயும் நான் இருந்தேன். தமிழண்ணலும் இருந்தார், மோகன் இருந்தார், வாசே குழந்தசாமி இருந்தார். 5 பேர் குழு. 5 பேர் குழுவும் கொடுத்ததில் மற்றவர்கள் எல்லாம் அறிக்கையை கொடுக்கும்போது நான் எழுந்தேன். ஏன் எழுந்திருக்கிறீர் என்றார். முழுதும் நீங்கள் படிக்க வேண்டாம், 26ஆம் பக்கம் முதல் பத்தியை மட்டும் படியும். 5 வகுப்பு வரையிலும் தமிழே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். 5 வகுப்பு வரையிலும் எந்த மொழியும் புகக்கூடாது. அதற்கு மேல் வேற்றுமொழி ஒன்றை அவர்கள் விரும்புகிற மொழியை கற்பிக்கலாம். நீங்கள் முழக்கிய முழக்கம் இருக்கிறதே, அந்த முழக்கம் வாசுவ மாணிக்கனார் முழங்கியது. மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கை உரிமை கொள்கை. ஒரு மொழி. தமிழ்ச்சங்கங்கள் 43 இங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கம் இருக்கிறது, திருச்சி தமிழ்ச்சங்கம் இருக்கிறது, ஊருக்கு சங்கங்கள் இருக்கின்றன. 43 தமிழ்ச்சங்கங்களும் ஒன்றாகி இணைகின்றன. உங்களைப் போல 4 மடங்கு கூடுகிறார்கள் அமெரிக்காவில். ஏன்? இந்த மண்ணை விட்டு வெளியே போய்விட்டால் இனப்பற்று வருகிறது, மொழிப்பற்று வருகிறது, மண்ணின் பற்றும் வருகிறது. இங்கே இருக்கும்போது பாழடைந்து போகிறது. அருமையாக சொன்னார்கள். கொடுக்க வேண்டியது, கட்டாயமாக கொடுக்க வேண்டியது கல்வி இலவசம். அதற்காகத்தான் கொள்ளைக்காரர்களிடம் கல்வியை ஒப்படைத்து விட்டார்கள். கல்வி இலவசம் கட்டாயம் வேண்டும், மருத்துவம் இலவசம் கட்டாயம் வேண்டும், 3வது வேலை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இந்த 3ஐ செய்தால் எந்த இலவசமும் கொடுக்காதே. இலவசத்தை நிறுத்து, குடியை நிறுத்து. 3 திங்களுக்கு முன்னதாக ஆட்சியை கலை. தேர்தலுக்கு முன்னாக 3 திங்களுக்கு முன்னதாக, தேர்தலுக்கு முன்னாக ஆட்சியை கலைக்க வேண்டும். ஆளுநரும் இந்திய தலைவரும் ஆள வேண்டும். இந்த கொள்கை நம் உயிர் கொள்கையாக வேண்டும்.
அந்த முழக்கத்தைத்தான் அங்கே செய்தார்கள். இவர் வாக்குப்பொறுக்கி அல்லர், வாழ்வே தமிழானவர். யார்? நம்முடைய மணியரசனார். எவர் ஒருவரையும் நான் இப்படி சொல்ல மாட்டேன், வேறு நோக்கம் இல்லாமல் ஒரே நோக்கு, இந்த மண் விடுதலை பெற வேண்டும், மண்ணின் மைந்தர் உரிமை பெற வேண்டும். கேரளத்தில் கேரளன் ஆள்கிறான், ஆந்திரத்தில் ஆந்திரன் ஆள்கிறான், கர்நாடகத்தில் கர்நாடகன் ஆள்கிறான், இங்கே மட்டும் எவனும் ஆள்கிறான். அண்ணாவின் இதயத்தை வாங்கி கொண்டவர்தான். அண்ணா சொன்னார், 5 ஆண்டுகளில் பல்கலைக்கழகம் வரையிலும் பயிற்று மொழி தமிழாகவே இருக்கும் என்று சொன்னார். அவர் இதயத்தை வாங்கி கொண்டவர், உதைத்தது தவிர்த்து இதயத்தை வாங்கி கொண்டவராக இல்லை. அண்ணாவின் படத்தை மாட்டிக்கொண்டு அதன் பெயரால் ஆட்சி அமைத்தவர்கள் அதையும் கெடுத்தார்கள். அரசு பள்ளிகளிலேயும் தமிழ் இல்லாமல் கெடுத்தார்கள். 50,000 பள்ளிகளுக்கு உரிமை கொடுத்தார்கள். நாம் நாவலர் நாவலர் என்று பாராட்டுகின்ற பெருமகனாரிடம் தமிழ் வளர்ச்சி குழுவிலே இருந்த நான், மாப்போசி இருந்தார், நாவலர் இருந்தார், குன்றக்குடி அடிகள் இருந்தார், கதிரேசன் அவர்களுடைய தந்தையார் முத்தமிழ் காவலர் இருந்தார், மருத்துவமனையில் இருந்து வந்திருந்தார். நாளை இருப்பாரா தெரியாது, அந்த நிலையில் வந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், பரிபாடல் என்று ஒரு நூல் இருக்கிறது, தன் தமிழ் வேலி தமிழ்நாட்டகம், தன் தமிழ் வேலி தமிழ்நாட்டகம். நமக்கு வேலி முள்வேலி இல்லை, கம்பி வேலி இல்லை, தமிழ் வேலி வேண்டும். அந்த தமிழ் வேலி இந்த மண்ணில் இருக்கிறதா? எத்தனை குட்டி குட்டி தீவுகள், ஆங்கில தீவுகள் எத்தனை, ஆட்சி மன்றம் அத்தனையும் ஆங்கில தீவுகள் தானே, நடுவண் அரசுகள் எல்லாம் இந்தி தீவு தானே, இசை மேடையெல்லாம் தெலுங்கு தீவு தானே. நம் பாட்டன் பாட்டி கல் சுமந்து மண் சுமந்து சிலை அடித்து நாட்டியது எதனால்? நம் மண், நம் உழைப்பு. அதில் நீ வெளியே நில் என்ற நிலைமை நமக்கு வேண்டுமா? இதற்கு அடிப்படை என்ன? அதை எண்ணி பார்த்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருக்கூட்டம். நான் உங்களையெல்லாம் ஒரே ஒரு தொடரை சொல்லி வணங்குகிறேன். தென்காசி என்று ஒரு இடம் இருக்கிறது, ஒரு திருக்கோயில் இருக்கிறது, கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே எழுதப்பட்ட செய்தியைத்தான் சொல்ல போறேன். என்ன எழுதியிருக்கிறது? யாராகிலும் இத்தென்காசி மேவு திருத்தலத்து வாராததோர் குற்றம் வந்தால், தென்காசி திருக்கோயிலுக்கு வாராததோர் குற்றம் வந்தால் அதனை நேராகவே வந்து தடுப்பார் எவரோ அவர் சீரார் திருவடி என் திருமுடி மேல். வரகுணபாண்டியன் சொல்லியது கல்வெட்டாக இருக்கிறது. பூசை தாயார் என்ற ஒருவர் அவர் சொன்னார், தேரோடு நின்றோம், தெருவோடு அலைகிறோம். நாம் தேரோடு நின்றோம், தெருவோடு அலைகிறோம், யாரோடு சொல்லி அலம்புவோம்? நாமும் சீராக நடந்து கொண்டால்
இந்த சிறுமைகள் வாராதடா. நாம் சீராக நடந்து கொண்டால் இந்த சிறுமைகள் வராதடா. இதை சொல்லுகிறேன். நாவலர் அன்று சொன்ன பதில் சொல்லுவது எளிதாக இருக்கிறது, செய்வது அரிது என்றார். அப்படியானால் அந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பானேன்? செய்ய முடியவில்லை அல்லவா? கீழே இறங்க வேண்டியதுதானே. ஆக நாம் விழிப்பாக இருந்தால் எல்லாமும் சரியாகும். இதற்கு மேல் நான் எடுப்பது முறையில்லை. ஆகவே வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் தொடங்க வேண்டும், உள்ளுவது உயர்வு வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும், எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும், கொள்ளுவது அறமாய் வேண்டும், கொடைவளம் வேண்டும் வேண்டும். மணியரசனார் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி நம்மை போல பல்லாயிரம் 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 பேர் கூடி இந்த மண்ணை, இந்த மொழியை, இந்த இனத்தை கட்டாயம் மீட்டெடுப்போம். அவர் மீட்டெடுக்க தலைமை நிற்கிறார். நாம் அவர் வழியில் செல்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழிய நலனே, வாழிய நிலனே. வணக்கம்.